பல முறை பேசினார். தொடர்ந்து அவர்கள் நம்முடைய அன்புக்குரிய தொழில் முனைவோர்களை பல்வேறு கட்டங்களில் அவர்களுக்கு பயிற்சி அளித்தது மட்டுமல்லாமல் அவர்களை பல இடங்களுக்கு அழைத்து சென்று எப்படி இந்த பால்வளத்துறை அல்லது நம்முடைய கால்நடை பசு வளர்ப்பை ஒரு சிறந்த முறையில் செய்ய முடியும், அது சார்ந்த உபப்பொருட்கள் தயாரிப்பு, தீவனம் தயாரிப்பு போன்றவற்றை பற்றியெல்லாம் அதற்கான ஒரு உரிய அந்த இடங்களுக்கே சென்று அவற்றை நேரடியாக பார்த்து ஒரு பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒன்று. இங்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நிறைய பால் உற்பத்திக்கான வாய்ப்பும் இருக்கிறது. பால் உற்பத்தி இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியா உலகத்திலேயே பெரிய பால் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு என்பது இங்கு பலரும் சொன்ன கருத்து. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றும் பெரிய பெருமை இல்லை. ஏன் நான் ஜிடிபி வளர்றதுல நம்பிக்கை இல்லாத, அது ஏற்றுக்கொள்ளாது. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிபி பற்றி இரண்டு ஒரு மீட்டிங்கில் ஒரு சர்ச்சை வந்தது. நான் அப்போ அங்கே பேசினேன். நம்ம ஜிடிபி எப்படின்னா பெரிய பெருமையாக பலர் பேசுகிறாங்க. நான் யாரையும் பொலிட்டிக்கலாக பேசல, உங்களுக்கு புரிய வைக்க வேண்டி சொன்னேன். இங்கே எப்படின்னா நம்ம ஒரு இருக்கக்கூடிய ஜிடிபி ஒரு 10% நல்ல ஹை இன்கம் குரூப்பை நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம்னா 60% அந்த இன்கம் போயிடும். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய 10% எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடியதில் ஒரு 20% 50% போயிடும். அப்போ அது எப்படி நம்ம விளக்கலாம்னா, இந்த ஹாலை வச்சுடுங்க. இந்த ஹாலில் நம்ம இப்போ 100 பேர் இருக்கான்னா, இல்லை 200 பேர் இருக்கான்னா, இல்லை 10% 20 பேர், 20 சீட்டை இங்கே போட்டுட்டு நீங்கள் 60 இதில் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. மீதி எல்லாத்தையும் அந்த 60 40 தான் அடைக்கணும். 60 இங்கே முடிஞ்சிடும், இங்கே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 10% எடுத்தீங்கன்னா அதில் பாதி அடைச்சிடலாம். மீதி அளவுக்கு உட்காரங்கள நிற்க இடம் இருக்காது. இதை மாதிரி தான் நம்ம ஜிடிபி. ஸோ இங்கே நிறைய பணம். இது என்ன ஜிடிபி வந்தாலும் நம்முடைய சாதாரண மக்களுக்கு ஒரு சான் வயிற்றுக்கு உணவும், உடுப்பதற்கு உடை, உறங்குவதற்கு இடமும் இன்னும் பெரும்பான்மை வீட்டில் கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். இதை கிராமத்துக்கு போனவனுக்கு தெரியும், போய்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. நீங்க பச்சை தண்ணிக்கு மேல பாலுக்கு இல்லை. பச்சை தண்ணி அல்லது தத்துவம் பேசலாம். நம்ம போய் சொல்ல நாங்கள் உலகத்திலேயே நாங்கள் பால், நீங்க அமெரிக்காவில் உள்ள பால் விவசாயி மெர்சடிஸ்ல வரலாம், ரோல்ஸ் ராய்ஸ்ல கூட வரலாம். ஆமா, இங்க விவசாயி சைக்கிளுக்கே வரல. அது நமக்கு கான்டெக்ட் வேற. நமக்கு இது ப்ரொடக்ஷன் இதுக்கு கோர் தேவை என்னன்னா வாழ்வாதாரம். நீங்க ஒரு பெரிய டெவலப்டு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ப்ரொடக்ஷன், பட் ஃபாரஸ் லைவ்லிஹுட். அவனுக்கு இது இல்லைன்னா அவன் துன்பத்தில் மாட்டிடுவான், கஷ்டத்தில் போயிடுவான். அவர் தாக்கு பிடிச்சு நிற்க முடியாது. விவசாயிக்கு அன்றாட செலவுக்கு பணம் அவன் ஏதோ கொஞ்சம் கிடைக்கிறது இதில் தான் கிடைக்கும். அது இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை டீல் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. டாக்டர் தானமல் சொன்னாங்க, நிறைய விவசாயிகள் இந்த ஃபீல்டை விட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஃபீல்டை மட்டும் இல்லை, நீ எல்லா அக்ரி ஃபீல்ட்லேருந்தும் போயிட்டு இருக்காங்க. நீ இந்தியா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேலன்ஸ் இல்லாத டெவலப்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் நம்ம முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிபி எடுத்துட்டாங்கன்னா அந்த ஜிடிபியில் பெரும் பகுதி ப்ரொடக்ஷன் செக்டர். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் மேனுஃபேக்சரிங் செக்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர் இது நேர தலைகளாக சர்வீஸ் செக்டர் டாப்பில் இருக்கு, மேனுஃபேக்சரிங் அதுக்கு அடுத்தது இருக்கு, அதுக்கு பிறகு ப்ரொடக்ஷன் செக்டர். இது ஒரு நாட்டினுடைய செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி ஒரு பெரிய சவாலுக்குள்ள கொண்டு. என்னைக்காவது ஒரு நெருக்கடி வந்ததுன்னா
அன்னைக்கு தெரியுது கஷ்டம். நான் வந்து நாஞ்சில் நாட்டிலேருந்து வரேன். எங்கள் நாஞ்சில் நாடு வந்து நற்களஞ்சியம். நற்களஞ்சியம்னா நீங்கள் சும்மா இல்லை, கன்னியாகுமரி நற்களஞ்சியம் வந்து தஞ்சாவூர் நற்களஞ்சியம் இல்லை. இங்கே அங்கே தண்ணி தரலன்னா நீங்கள் இங்கே விவசாயம் பண்ண முடியாது. எங்களுக்கு அப்படி இல்லை, வருஷம் முழுசும் தண்ணி இருக்கும். வருஷம் முழுசும் 3 போக சாகுபடி. அன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் வருஷம் முழுசும் சாகுபடி நடக்கும். ஒரு சாகுபடி போட்டு எடுப்போம், அடுத்த சாகுபடி போட்டு எடுப்போம், அடுத்த சாகுபடி அவ்வளோதான். கேப்பெல்லாம் இருக்காது. அங்கேயே விவசாயம் முடிஞ்சு போச்சு. விவசாயம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம வாழக்கூடிய நாட்டில் இன்றைக்கு வர ஒரு லேண்ட் யூஸ் பாலிசி இல்லை. என்ன இல்லை? ஒரு லேண்ட் யூஸ் பாலிசி, ஒரு ப்ராப்பர் ஹவுசிங் பாலிசி. எல்லா நோக்கமே அக்ரி லேண்டை பாதுகாக்கிறது தான். நம்ம நினைப்போம் கோபுரம் மாதிரி வீடு ரூப் கட்டி வச்சிருக்காங்க. ஹாரிசாண்டல் விட்டு அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். காடு இருக்காது, வெட்லேண்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நம்ம என்ன வெர்டிகல் டெவலப்மெண்ட்டை பற்றி யோசிக்கவே இல்லை. ஹாரிசாண்டல் டெவலப்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய நம்ம ரீஒர்க் பண்ண வேண்டியது. அதுக்கு எங்களை போன்றவர்கள் முடிந்த அளவுக்கு பல்வேறு தளங்களில் அதை பேசிட்டு குரல் கொடுத்துட்டு நாங்கள் இருக்கோம். அது ஒரு பக்கம்.